श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। நம்ம ஆறாவது அத்தியாயம் தொடங்கணும். 5 வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். 6வது அத்தியாயம் தொடங்குறோம். இது என்ன தியான யோகம் இதனுடைய இது தலைப்பு. சோ இதுல தியான யோகத்துல என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல என்ன சொன்னார்? நிஷ்காம கர்மயோகம். கர்மயோகம் அதாவது கிருஷ்ண உணர்வில் செயல் அப்படின்னு சொன்னார். எப்படியாக காரியமாற்ற வேண்டும் அப்படின்னு. அதாவது முக்திக்கான வழி நிஷ்காம கர்மயோகம். நிஷ்காமம் அப்படின்னா என்னன்னா, காமம் இல்லாத கர்மம், அதான் நிஷ்காம கர்மயோகம். அப்ப நம்ம செய்கிற கர்மம் எப்ப கர்ம யோகமாகும் அப்படின்னா, அதனுடைய பலனை நாம எதிர்பார்க்காமல் செய்யும் பொழுது அதுதான் நிஷ்காம, காமம் வைக்காமல் செய்வது அப்படிங்கிறது. சோ அந்த நிஷ்காம கர்மயோகம் தான் அந்த நம்ம முதல் அத்தியாயத்துல நிறைய பார்த்தோம். எப்படியான செயல்படலாம், என்ன செயல்ங்கிறத பத்தி நம்ம அதுல பார்த்தோம். இப்போ இதுல என்ன சொல்ல போறாருன்னா, அஷ்டாங்க யோகத்தை கொஞ்சம் விரிவாக எடுத்து சொல்ல போறார். இப்ப நம்ம முதல் 6 ஸ்லோகங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரே ஃபுல்லா நம்ம கொஞ்சம் தமிழ் கீதா ஞானம் கிளாஸ் கொஞ்சம் பின்தங்கி இருந்ததுனால இது வரைக்கும் கொஞ்சம் நிறைய ஸ்லோகங்கள் ஒரு மணி நேரம் கிளாஸ்ல கொண்டு வரணுங்கிற மாதிரி இருந்தது. இனிமே கொஞ்சம் விரிவாக நல்லாவே பார்க்கலாம். ஒரு ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 7-8 ஸ்லோகத்துக்குள்ளதான் பார்ப்போம். இன்னைக்கும் அதே மாதிரி 1 to 6 ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். சோ அத டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல அந்த ஸ்லோகங்களை நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? தியான யோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச அநாஸ்ருத கர்ம ஃபலம் காரியம் கர்ம கரோதி யஹ ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர்ன சாக்ரியஹ யம் சந்நியாசம் இதி பிராஹுர் யோகம் தத் வித்தி பாண்டவ ந ஹ்யசன் யஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்சன ஆருரோக்ஷோர் முனேர்யோகம் கர்ம காரணமுச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ க்ஷம காரணமுச்யதே யதா ஹி நேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வ அனுஷஜ்ஜதே சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துர் ஆத்மைவ ரிபுராத்மனஹ பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதஹ அநாத்மனஸ்து க்ஷத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ரு
சத்ருவத். அதாவது இதுல என்ன ஒரு உண்மையான சந்நியாசி அப்படிங்கிறது என்ன, அஷ்டாங்க யோகம் அப்படின்னா என்ன, அதெல்லாம் பத்தி விரிவாக வரப்போகுது. இதை நம்ம படிச்சு என்ன எதுங்கிறத பார்க்கலாம். சோ இது வந்து புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், செயலின் பலன்களில் பற்றற்று கடமைக்காக செயலாற்றுபவனே சந்நியாசியும் உண்மையான யோகியும் ஆகிறானே தவிர வேள்வி நெருப்பை மூட்டாதவனும் செயலற்றவனும் அல்ல. அதாவது முன்னாடியே கர்மயோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, கர்மம் நிஷ்காம கர்மயோகம். கர்மம் அப்படின்னா அகர்மம் அப்படின்னா கர்மம் செய்யாமல் இருப்பது அல்ல, கர்மத்தினுடைய பலனை நம்ம எதிர்பாராமல் செய்வது அப்படின்னு. புரியுதா? அதாவது இப்ப ஒருத்தவங்க ஒரு காரியம் செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னா, செஞ்ச இடமே தெரியாம சுத்தமா வச்சுட்டு போறது அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல. அந்த வேலை செஞ்சதே தெரியல, அவ்வளவு சுத்தமா இருந்தது அப்படின்னு சொல்றோம். அது போல இப்ப இந்த கர்மம் காரியம் நம்ம எல்லாம் செய்யும் போது இந்த கர்ம பலனும் பலம் இருக்கு. அவ என்ன சொல்றது, பலம்னு சொல்லுவாங்க, பலன். அதனுடைய பலன் தமிழ்ல பார்த்தோம்னா அதனுடைய நம்மளுக்கு பெனிஃபிட்னு ஒண்ணு இருக்கு, பலன். அது நம்மளுக்கு வரணும். அதுதான் இந்த நம்ம கர்மம் செய்ததனுடைய அது கெட்ட பலனும் நல்ல பலனும் வினை பயன் அப்படின்னு சொல்றோம். ஒரு கர்ம பலன் வினைவின் விளைவு அப்படின்னு சொல்றோம். அது நம்மளுக்கு இறுதியாக நம்ம கையில இருக்கும், நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்கும். அப்ப நம்ம பலன் செஞ்சது, ஒரு செயல் செஞ்சது தெரியும். ஆனால் அகர்மமா இருக்கணும்னா இந்த பலனை விட்டுறணும். பலனை விட்டு கொடுத்துட்டோம்னா செய்ததே அறியாது, செஞ்ச மாதிரியே இருக்காது. அதான் சொல்றார், அதுக்காக செஞ்ச மாதிரியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக செய்யாமலே இருந்துடலாமா? செஞ்சு முடிச்சா இதெல்லாம் சுத்தம் பண்ணணும், அதுக்கு பதிலா நான் செய்யாமலே இருந்துடுறேன்னு சொல்ல முடியுமா? கிச்சனை வந்து கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சமைச்சு சாப்பிடாமலே இருந்துட முடியுமா? படுத்து உறங்கினா நான் திரும்பவும் என்னுடைய படுக்கைய சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் படுக்காமலே இருக்கேன்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்லையா? சோ அதனால அததான் இங்க சொல்றாங்க, வேள்வி நெருப்பை மூட்டாதவனும். எனக்கு வந்து நான் காரியம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக வேள்வியே செய்யாமலும் செயலற்றவனுமாக இருந்துடலாமா? செயலற்ற தன்மை வந்து ஒரு கல் போன்றது, இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. அசைவே இல்லாம சும்மா இருக்க முடியுமா? தேமேன்னு இருக்க முடியுமா? கூடாது அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. என்ன சார், செயலின் பலன்களில் பற்றற்ற, அந்த செயல் செய்ததே அறியாமல் செய்திருக்க வேண்டுமே தவிர அந்த அதற்காக செய்யாமலே இருந்து விடக்கூடாது. புரியுதா? அதுதான் இதனுடைய சாரம். இதுல என்ன பொருளுரையில வருதுன்னு பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தில் 8 அங்கங்களை கொண்ட, அதாவது இன்னொரு முக்கியமான 6வது அத்தியாயத்துக்குரிய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பகவத்கீதை 3ஆக பிரிக்கப்படுகிறது. 18 அத்தியாயங்கள் 3 அங்கங்களாக பிரிக்கப்படும். ஒன்று முதல் 6, நடு 6, கடைசி 6. சோ இந்த முதல் 6 வந்து ஒரு தொடக்கம் போல நம்மளுக்கு வந்து எப்படி நம்மளுடைய மனதை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் பக்தி யுகத்துக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுரை மாதிரி இந்த முதல் 6 அத்தியாயங்கள். சோ அந்த இதுல 6வது அத்தியாயம் இது. சோ அது வந்து நம்மள உண்மையாகவே நம்மை தயார்படுத்தி 7வது அத்தியாயத்துக்கு அனுப்பும். அதுதான் இந்த தியான யோகம். இது என்ன சொல்றாங்க, 8 அங்கங்களை கொண்ட அஷ்டாங்க யோகத்தினை மனதையும் புலன்களையும் அடக்குவதற்கான வழியாக பகவான் விளக்குகிறார். இதுல சொல்ல வர்றார். இதுல வந்து நம்ம புலன்களை அடக்கிதானே காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இப்ப வந்து கர்மமே செஞ்சு கோபம் எல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். எதனால வருது? ஆசைகள் வருது. ஆசை நிறைவேறலன்னா கோபம் வருது. நம்ம வந்து ஒரு ஒரு பொருளை பார்க்கிறோம், அதுல வந்து நம்ம ஈர்க்கப்படுறோம், அதுல வந்து பற்று கொண்டு விடுகிறோம், இது கிடைத்தே ஆக வேண்டும்னு நினைக்கிறோம், கிடைக்காவிட்டால் கோபம் வருகிறது. அந்த மாதிரி போகுது அடுத்தடுத்து. அதனால அதோடு நின்று விடுவதில்லை. அந்த கோபம் தான் இறுதிக்கு அப்புறம் அதோட ரிசல்ட் என்ன? உறவுகள் விட்டு போகும், அல்லது நம்ம ஏதோ ஒரு விபரீதமான ஒன்று செய்வோம் கோபம் வந்தா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது போல எல்லாத்துக்குமே என்ன வேண்டி இருக்கு? கர்மம் சரிவர செய்யப்பட வேண்டும்னா புலனடக்கம் அவசியமாக இருக்கு. அதுக்கு இந்த அஷ்டாங்க யோகம் ரொம்ப முக்கியம். அதான் இங்க சொல்றார்,
ஆனால் இம்முறை சாதாரண மக்கள் குறிப்பாக இக்கலியுகத்தில் மிகவும், ஆனா அந்த அஷ்டாங்க யோகம் மிக கடினமானதுங்கிறதுனால என்ன சொல்றாருன்னா, இப்ப அத்தியாயத்தில் அஷ்டாங்க யோக முறை விளக்கப்பட்டிருப்பினும் கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுதலே கர்ம யோகமே சிறந்தது என்று கடவுள் வலியுறுத்துகிறார். தனது குடும்பத்தையும் அவர்களது உடைமைகளையும் பாதுகாப்பதற்காகவே உலகில் உள்ள அனைவரும் செயல்படுகின்றனர். ஆனால் சுயநலமின்றி அது தனிப்பட்ட லாபமாகவும் விரிவடைந்த லாபமாகவும் இருக்கலாம். அதாவது எனக்காக பண்ணல, என் குடும்பத்துக்காக பண்றேன் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம சில சமயம் எப்படி எடுத்துக்கிறோம், செல்பிஷ் இல்ல, தனிப்பட்டது, அதாவது சுயநலம் இல்லைன்னு நினைக்கிறோம். அதுவும் கிடையாது. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதுவும் சுயநலத்தில் தான் அடங்கும். எனக்கு ஒரு என் குழந்தை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சம்பாதிக்கிறேன், நல்ல கல்லூரியில் சென்று சேர்க்கிறேன், எல்லாம் சுயநலம் தான். அது வந்து பொதுநலமாகி விடாது. என்னை சார்ந்தவர்களுக்கு நான் செய்கிறேன் இல்லையா? அது அப்படியாக விரிவடைந்து லாபமும் இருக்கலாம். செயலாற்றுவோர் யாரும் இல்லை, அது வேண்டாம் நினைக்கிறவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. செயலின் பலன்களை அனுபவிக்கும் நோக்கத்தை தவிர்த்து கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதே பக்குவமானதார். அப்ப அந்த செயல்ல கிடைக்கிற பலனை நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்காம அத கிருஷ்ணருக்கு விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறதுதான் பக்குவ நிலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பலனை நோக்கி காரியம் செய்யாமல் இருப்பது பக்குவமான நிலை அப்படின்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க, எது பக்குவம் நம்ம ஜெனரல் வாழ்க்கையில. இது வந்து எதுவும் பெரிய தத்துவம்னு நினைக்க வேண்டாம். பகவத்கீதை இது வந்து ஒரு பெரிய தத்துவம், இது படிக்கிறதுக்கு ஒரு ஒரு மனநிலை வேண்டும் அப்படின்னு எல்லாம் இல்ல. நாளுக்கு நாள் நம்ம நம்ம வாழ்க்கையில் காணக்கூடிய விஷயங்களுக்கு இது வந்து ஒரு படிப்பினை. எப்படி இப்ப பாருங்க, செயல்களின் பலன்களை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பாராட்டு எதிர்பார்க்கிறதே செயலின் பலனை எதிர்பார்க்கறது தான். யாரு எதிர்பார்க்க மாட்டாங்க? பக்குவமா இருக்கவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சத்சங்கங்களுக்கு எல்லாம் போறோம், இஸ்கான் சென்டர், இஸ்கான் கோயில் எல்லாம் போறோம். அப்ப சில பல பெரிய பெரிய பிரபுஜிகள் எப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்க, யார் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பகவானுக்கு அங்க வந்து அப்படி ஒரு சத்சங்கம் நடக்கிறது, அவ்வளவு ஆர்கனைஸ்டா எல்லாம் நடக்குது. அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா? அவங்கள நம்ம பாராட்டுறோமா ஒவ்வொரு தடவையும்? நமக்கு தெரியாது. நான் சொல்றேன், அங்க பண்றவங்களுக்கு அந்த பாராட்டு இருக்கும், கண்டிப்பா அதெல்லாம் இருக்கும், அது இல்லாம இருக்காது. ஆனா அவங்க வந்து ஒவ்வொருவரும் பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னை வந்து பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க? பார்க்க மாட்டாங்க. அதுதான் பக்குவம் என்பது. நீங்க நீங்க பல லெக்சர்ஸ் அவங்க கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருப்பீங்க. சில பெரிய பெரிய பிரபுஜிங்க எல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது, நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க பிரபு அப்படின்னா காலர் தூக்கி விட்டுப்பாங்களா? அது அவங்களுக்கு மேட்ரே பண்ணாது. உங்களோட நன்றியை நீங்க தெரிவிக்கிறீங்க, ஆனால் அது அவர்களை பாதிக்காது. நீங்க சொல்லாட்டியும் அவங்களுக்கு பரவாயில்ல. அவங்க கடமை, அவர்கள் சொல்ல வேண்டியது, உங்கள் மனதை தொடணும் அப்படின்னு நினைக்கிறது அவர்களுடைய நோக்கம். அத வந்து அவர்கள் அடைந்தால் போதும். அது அவர்களுடைய சிறந்த முறையில அதை செய்து முடிக்கிறார்கள். அதற்காக பிரதிபலன் எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறது தான் பக்குவம். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு நீங்க அப்ளை பண்ணி பாருங்களேன். ஒரு சின்ன விஷயம் பண்ணிருக்கீங்க, ஒரு வீடை சுத்தம் பண்ணிருக்கீங்க, அத வந்து ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரவங்க பார்த்து, அது எஸ்பெஷலி கணவர்னு வச்சுக்கோங்களேன். கணவன் செய்ததை மனைவியும், மனைவி செய்ததை கணவனும், குழந்தைகளும் அதே போல. இப்ப வந்து நம்ம குழந்தைகளுக்கு செய்யற நிலையில இருக்கோம் அப்படின்னா, குழந்தைகள் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, மகன் மருமகள், மகள் மாப்பிள்ளை எல்லாம் வராங்க. நம்ம ஏதோ ரொம்ப நல்லா பண்ணிருக்கோம், அதற்கான சரியான ஒரு ஒரு பாராட்டோ இல்ல ஒரு அடையாளமோ கிடைக்கல அப்படின்னா இவ்வளவு வருத்தப்படுறோம். அதான் செயலின் பலனுக்கு நம்ம வந்து அதை அனுபவிக்க நினைக்கிறோம், அதுல வரக்கூடிய பலனை. அதான் சொல்றாரு, அந்த அதை தவிர்த்து கிருஷ்ண உணர்வில் செயல்படுவது மட்டுமே பக்குவம் அப்படின்னு. அதுக்கு வந்து எவ்வளவு ஒரு மேலான ஒரு நிலை பாருங்க இது, அது போகிறதுக்கு அந்த பக்குவம் தான் அடையணும் சொல்றார். கிருஷ்ண உணர்வில் செயல்படுவது என்பது ஒவ்வொரு உயிர்வாழியின் கடமையாகும். ஏனெனில் உண்மையில் அனைவருமே பகவானது அம்சங்கள். ஏன் பண்ணணும்? ஏன் கிருஷ்ண உணர்வு பண்ணணும்? ஏன் கிருஷ்ண உணர்வோட இருக்கணும் அப்படின்னா, இந்த அங்கங்கள் எல்லாமே இந்த உடலுக்காக தான் உழைக்க வேண்டும் இல்லையா? நான் கை மட்டும் இல்ல எனக்கு இதுதான் பிடிக்குது அப்படின்னு எங்கேயாவது வச்சுட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா?
நான் இதை தண்ணிக்குள்ள வச்சாதான் எனக்கு பிடிக்குது, இல்ல சூடா எதுலயோ வச்சாதான் எனக்கு பிடிக்குதுன்னு இந்த கை மட்டும் எங்கேயோ போச்சுன்னா எப்படி காரியம் பண்ண முடியும்? எனக்கு காலுக்கு இதுதான் பிடிக்குது அப்படின்னு கால் வேற எதிர்பார்க்க முடியுமா? இல்ல, செய்யறது இல்ல. காலோ கையோ தானா யோசிக்கிறது இல்ல. நம்முடைய உடலின் அங்கங்கள் உடலுக்காக உழைக்குது. அது போல நாம் பகவானின் அங்கங்கள். நம்ம விஸ்வரூப தரிசனம் இனிமே வரும். விஸ்வரூபம்னு ஒரு சாப்டர் அதுல பார்த்தோம்னா நம்ம எல்லாம் அங்கங்களா இருக்கோம் பகவானுக்கு. அப்ப நம்ம அந்த முழுமையாக இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு தானே நம்ம உழைச்சாகணும். நாம தனிப்பட்டு உழைக்க முடியுமா? எங்கேயாவது இந்த கை வந்து தனியா போய் நடக்குமா? எங்கேயாவது ஆகாதே, இல்லையா? அதான் நாம அனைவரும் பகவானின் அம்சங்கள். உடலின் அங்கங்கள் முழு உடலின் திருப்திக்காக செயல்படுகின்றன. அவை தமது சுய திருப்திக்காக செயல்படாமல் முழு உடலின் திருப்திக்காக பணியாற்றுகின்றன. அது போலவே தனது சுய திருப்திக்காக செயல்படாமல் பகவானின் திருப்திக்காக மட்டுமே செயலாற்றுபவன் பக்குவமான சன்னியாசியும் பக்குவமான யோகியும் ஆவான் அப்படிங்கிற பகவானே. அதனால யாருமே ஆக முடியும். கிருஷ்ண உணர்வுல எல்லாமே இது பகவானுடைய நன்மைக்காக செய்யணும் அப்படின்னு நினைச்சா இதெல்லாம் சாத்தியம். சாத்தியம் இல்லைங்கிறது இல்ல பகவத்கீதையில. சோ சன்னியாசிகள் சில சமயம் எல்லா பௌதிக கடமைகளிலிருந்தும் தாம் விடுதலை பெற்று விட்டதாக செயற்கையாக எண்ணிக்கொள்வதால் அக்னிஹோத்திர யஜ்ஞங்கள் செய்வதை விட்டு விடுகின்றனர். ஆனால் உண்மையில் அவர்களும் சுயநலவாதிகளே. ஏனெனில் அவர்களின் குறிக்கோள் அருவ பிரம்மனுடன் ஒன்றாகுவதே. இப்ப சில சன்னியாசிகளை பத்தி சொல்றார். சிலர் வந்து நாம் இந்த காரியங்கள்லாம், அதாவது வேதங்கள்ல சொல்லப்பட்டதை, சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது, விதிக்கப்பட்டதுன்னா விதிக்கப்பட்ட கடமையாக நினைத்து செய்யலாம். அதை செய்யாமல் விடுத்து நம்ம அதை ஸ்கிப் பண்ணி போகணும்னு நினைக்கிறது நம்மளுக்கு சுக்கிருதி தராது. அப்படின்னு அருவ பிரம்மன் ஒன்றாகும். இத்தகைய விருப்பம் சாதாரண பௌதிக விருப்பங்களை விட சிறந்தது என்ற போதிலும் இது சுயநலமற்ற விருப்பம் கிடையாது. அதுலயும் வந்து அது சுயநலமானதுதான். அருவ பிரம்மனுடைய இணையணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சுயநல விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. அது போலவே எல்லா உலக செயல்களையும் நிறுத்திவிட்டு பாதி மூடிய கண்களுடன் யோக பயிற்சி செய்யும் யோகியும் தனது சுயநலத்திற்காக ஏதோ ஒரு திருப்தியை நாடுகிறான். எப்படி அவன் வந்து தியானம் செய்யறானாலும் அவனுக்கு ஒரு நன்மையை நாடுகிறான். உடல் நல்லா இருக்கணும், இல்ல தியானம் அடையணும், தன்னுடைய மனம் அமைதி அடையணும் அப்படிங்கிற ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவன் எவ்வித சுயநல நோக்கமும் இன்றி பூரணத்தின் திருப்திக்காகவே செயலாற்றுகிறான். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தியானம் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு திருப்தியை எதிர்பார்த்துதான் செய்கிறோம். ஒரு யோக பயிற்சிகள் செய்யறோம் அப்படின்னா அதுல நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற பலனை எதிர்பார்க்க. ஆனா கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற அந்த ஜபம் செய்யும் பொழுது எதை எதிர்பார்க்கிறோம்? இல்ல, நம்ம ஏன் அதை எதிர்பார்க்கிறது இல்ல? பிரதிபலன் நம்ம வேணாம், இது நான் செய்யணும்னு என்னுடைய ஆச்சாரியர் சொல்லியிருக்கார், அதை நான் செய்ய வேண்டும். என்னுடைய குரு சொல்லியிருக்கார், குருவின் கட்டளை, அதனால் நான் செய்கிறேன். இது சரி என்று நான் நம்புகிறேன், அதனால் நான் செய்கிறேன். அதோட சைடு எஃபெக்டா நம்மளுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கலாம், எல்லாம் கிடைக்கலாம். ஆனால் நாம் வந்து இதை நாடி இதுதான் வேண்டும்ங்கிறதுக்காக உட்கார்ந்து நம்ம ஜபம் செய்வதில்லை அப்படின்னு. சரியா? சோ கிருஷ்ணரது திருப்தியையே அவன் வெற்றியாக கருதுகிறான். இதுல வந்து நம்மளுக்கு என்ன சொல்லப்படுகிறது? நீங்க வந்து நான் பொதுவாக எனக்கு புதுசா நான் யாருக்காவது சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ண பக்தி பத்தி, நான் கண்டிப்பாக உனக்கு இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லி கிருஷ்ண பக்திய நான் பிரச்சாரம் செய்வதே கிடையாது. புரியுதுங்களா? அது அது ஏன் அப்படின்னா அது உண்மையும் கூட. இது வந்து இதை செய்தால் நீ பக்குவம் அடைவாய். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நோக்கக்கூடிய ஒரு பக்குவம் கிடைக்கும், அதனை கையாளக்கூடிய பக்குவம் கிடைக்கும். அவ்வளவுதான். அதற்காக கர்மா தீர்ந்து விடும், உனக்கு வரக்கூடிய கஷ்டம் எல்லாம் தீர்ந்து விடும்ங்கிறதே இல்ல. அந்த அந்த கஷ்டத்தை கையாளக்கூடிய அதனை நேர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இதுல. அதாவது நீங்க இன்னும் பார்க்க போனீங்கன்னா ஏற்றுக்கொள், பொறுத்துக்கொள்ங்கிற வார்த்தைகள் நிறைய வரும் பகவத்கீதையில. பகவான் சொல்வார், ஏற்றுக்கொண்டுதான் போக வேண்டும், ஏற்றுக்கிறது தான் எங்க வாழ்க்கை. அது போல அதாவது அதுக்கான வழியையும் சொல்லிக் கொடுப்பார். சும்மா எல்லாரும் இதெல்லாம் நீ ஒத்துக்கதான் வேணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதற்கான வழி தெரியணும்ல. எல்லாருக்கும் தெரியும் இதை ஏத்துக்கணும், இதை ஒத்துக்கணும் அப்படின்னு, ஒத்து போகணும், ஒத்து வாழணும் அப்படிலாம் தெரியும். ஆனா அதுக்கு நமக்கு வழி தெரியலையே. அந்த வழியதான்
இங்க விளக்கமா சொல்றார் பகவான். சரியா? சரி, இதுக்காக பூரணத்தின் திருப்திக்காகவே செயலாற்றுகிறான். கிருஷ்ண பக்தனுக்கு சுய திருப்தியில் எவ்வித அக்கறையும் இல்லை அப்படின்னு சொல்றார். இதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு கொடுத்துட்டு போன சிஷ்டாஷ்டகம் அப்படிங்கிற அந்த 8 ஸ்லோகங்கள் தவிர வேற எதுவும் இல்லை. அதுல சாரமாக அனைத்துமே வந்து விடுகிறது. அதுல என்ன இருக்குன்னா, நதனம் நஜனம் ந சுந்தரீம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்திர் அகைதுகி துவயி அப்படின்னு. இது வந்து என்ன அப்படின்னா, எல்லாம் வல்ல பெருமாளே, பொருள் சேர்க்கும் ஆசை எனக்கு இல்லை. நான் தனம், அழகிய பெண்களை அனுபவிக்கும் ஆசையும் எனக்கு இல்லை. நான் ஜனம், நான் சுந்தரி, எனக்கு இன்னும் இன்னும் ஒரு பெரிய வாழ்க்கை வாழணும் அப்படின்லாம் இல்ல. என்னை பின்பற்றுவோரும் எனக்கு வேண்டாம். எனக்கு பெரிய கவிதை ஆளாகணும் அப்படிங்கறதும் இல்ல. நான் பெரிய குருவாகி எனக்கு வந்து 4 பேர் என்னை பின்தொடரணும் அப்படிங்கறதும் எனக்கு இல்ல. எனக்கு வேணாம். பிறவிதோறும் உமக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதற்கான காரணமற்ற கருணையையே நான் வேண்டுகிறேன். காரணமற்ற கருணை, காஸ்ட்லெஸ் மர்சி அப்படின்னு நீங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல பார்ப்போம், படிப்போம். அதுதான் இது, காரணமற்ற கருணை. நான் வந்து இதுக்கு தகுதியானவனா அப்படின்னு பார்த்து எனக்கு கருணை நீ கொடுக்கறது இல்ல. காரணமே இல்லாமல் எனக்கு கருணை கொடு. எனக்கு வந்து நான் இதற்கு தகுதியானவள், எனக்கு கொடு, நான் இவ்வளவு பண்றேனே எனக்கு கொடு, அதெல்லாம் இல்ல. நீ காரணம் பார்க்காத, எனக்கு கருணை கொடு அப்படின்னு சொல்றார். அதுதான் வந்து இதுல கேக்குறாரு. எனக்கு அதெல்லாம் ஆசை இல்ல. என்னுடைய பிறவிதோறும் பிறவிதோறும் உனக்கு பக்தி தொண்டு செய்வதே எனக்கு ஆசையாக இருக்கணும். அதான் இப்ப இதுதான் பல ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் பாத்தீங்கன்னாலும் இதுதான் அவங்க கேக்குறாங்க. பிறவிதோறும் உனக்கு தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு வந்து எந்த நான் தகுதியானவன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு அருள் புரிய வேண்டாம். எனக்கு தகுதியே இல்லாட்டி கூட, எனக்கு தகுதியே இல்லை, ஆனாலும் உன்னுடைய கருணையை மட்டுமே நான் நாடுகிறேன் அப்படின்னு சொல்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா, பாண்டுவின் மகனே, அதாவது புலனுகர்ச்சிக்கான இச்சைகளை துறக்காத எவனுமே யோகியாக முடியாது என்பதால் துறவு என்று அறியப்படுவதும் யோகமும் பரமனுடனான தொடர்பும் ஒன்றே என்பதை நீ அறிய வேண்டும். அதாவது எம் சந்நியாசம் இது பாகூர் யோகம் தத் வித்தி பாண்டவ ந சந்நியஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்டன. இது நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. எதுனா, புலனுகர்ச்சிக்கான இச்சைகளை துறக்காத எவனுமே யோகியாக முடியாது. உனக்கு புலன் மேல ஆசைகள் இருக்கும் வரை நீ எப்படி யோகியாக முடியும்? முடியாது. துறவு என்று அறியப்படுவதும் யோகமும் ஒன்றே என்பதை நீ அறிய வேண்டும். சரி, இரண்டும் யோகின்னு ஆக முடியாது. துறவி அப்படின்னா யோகி துறவி இரண்டும் ஒன்றுன்னு நீ அறி அப்படின்னு சொல்ற. அப்ப தான் ஒரு ஆத்மா என்பதை உணர்ந்த நிலையில் செயல்படுவதே உண்மையான சந்நியாச யோகம் அல்லது பக்தி எனப்படும். சந்நியாச யோகமே வந்து பக்தி யோகமா சொல்ற பிரபுபாதர். ஏன் அப்படின்னா, அதுலயும் சில துறவு மனப்பான்மை இருக்கு. நம்ம வந்து எதை துறக்கிறோம்? இப்ப வந்து நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நேரத்தை துறக்கிறோம் பகவானுக்காக. நம்மளுடைய வாழ்க்கை முறை, இப்ப 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள்னு சொல்றோம். என்னென்னத வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும்னு. அதுக்கெல்லாம் நம்ம ஒரு தியாகம் பண்ணதானே செய்யறோம். நம்ம நினைச்சபடி வாழாமல் நம்மளுடைய வாழ்க்கையை சற்றே மாற்றிக்கொள்கிறோம். நம்முடைய இதை வந்து கொஞ்சம் துறக்க துணிகிறோம், துறக்கணும்னு முடிவு பண்றோம் இல்லையா? சோ அதுவும் நம்ம பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வரும் பொழுது நாம் சில துறவரமாகவும் துறவும் எடுத்துக்கொள்ளதான் செய்கிறோம். சிலவற்றை துறந்துதான் வருகிறோம், ரெனவுன்ஸ் பண்றோம். சரிங்களா? இது வந்து இன்னொன்னு இப்படி எடுத்துக்க கூடாது. எதையும் துறந்தாதான் பக்திக்கு வரணும் அப்படின்னு இல்ல. பக்தியை பண்ண நீங்க எதையுமே துறந்து அதாவது சட்ட திட்டத்தை எல்லாம் நான் கடைபிடிச்சிட்டு அப்புறமா தான் பக்திக்கு வருவேன்னா முடியாது. உண்மை. எனக்கு வந்து இப்ப காஃபி டீயை விட்டாதான் ஜபம் பண்ணணுமா? நான்வெஜ் விட்டாதான் நான் ஜபம் பண்ணணுமா? ஆனியன் கார்லிக் விட்டாதான் நான் ஜபம் பண்ணணுமா? பக்தி கோயிலுக்கு வர முடியுமா? பக்தி சேவையில நான் ஈடுபட முடியுமா? இல்ல. அத முதல்ல அந்த கண்டிஷனை போடாதீங்க. என்ன போடணும் அப்படின்னா, பக்தியை முதல்ல செய்யுங்க. அப்ப செய்ய செய்ய நாம் மனதே ஒரு துறவு மனப்பான்மை வரும். நான் சொல்றேன் இல்லையா, இதை பற்ற இந்த பற்று விடும் அப்படின்னு. அது போல பகவானை பற்றி 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 போகும்பொழுது இதுல ஆட்டோமேட்டிக்கா இதுல உள்ள ஆசைகள் விடும். துறக்கணுங்கிற எண்ணம் தானே வரும். அதற்கு நம்ம பொறுத்து இந்த பக்தியை இன்னும் வந்து ரொம்ப நேர்மையோட
ரொம்ப புனிதமாக செய்ய செய்ய இந்த துறவு மனப்பான்மை தானே வரும். சோ ஏதோ துறந்து நான் கண்டிஷனலா இருந்துதான் அங்க பண்ணணும் அப்படின்னு பார்க்கவே வேண்டாம். சில பேர் கேட்பாங்க, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டிருக்கேன், அதனால கோயிலுக்கு போலாமான்னு. குளிச்சுட்டு போங்க, பரவாயில்ல, தப்புதான். போக வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க உங்க மனநிலையை பொறுத்துதான் அது. ஆனால் கிராஜுவலா அங்க போகும்போது சரி, நம்ம இன்னைக்கு இப்ப கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அட்லீஸ்ட் இன்னைக்காவது நம்ம மற்ற புலால் உணவை உண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் சிலர். அப்படி தானா வரும் ஆசை வரும் பொழுது. நேத்து சொன்னோம் இல்லையா, அந்த எப்படி அந்த சாது சங்கம் நம்மளை மாற்றும்னு, அது கண்டிப்பாக நம்ம மாற்றும். அது போல ஆஹ் அப்ப கிருஷ்ண உணர்வு, அதாவது ஆத்மாவிற்கென்று தனிப்பட்ட சுதந்திரமான அடையாளம் கிடையாது. உம் ஆத்மா முழுமுதற் கடவுளின் நடுநிலை சக்தியாகும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது ஆத்மா அப்படிங்கிறது வந்து பகவானுடைய சக்திகள் இரண்டு. ஒன்று வந்து உயர்ந்த சக்தி, ஒன்று தாழ்ந்த சக்தி. உயர்ந்த சக்தி எது? சேத்தனம் அப்படின்னு சொல்ற உணர்வு, உயிர். கீழ் சக்தி என்னது? ஜடம், உயிரற்றது, அச்சேத்தனம். சேத்தனம், அச்சேத்தனம். அப்ப இது வந்து ரெண்டுக்கும் தொடர்போட இருக்கக்கூடியது இந்த உயிர் வாழி. உயிர் அப்படிங்கிறது வந்து சேத்தனம் இந்த ஜடத்தோட சேருது, இந்த உடலோட வந்து சேரும் பொழுது நம்ம நடுநிலை சக்தி ஆயிடுறோம். நம்ம வந்து மட்டமா கீழே போகவும் வாய்ப்பு இருக்கு, மேல போய் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம நடுவுல இருக்கோம் அப்படின்னு. சோ அப்ப ஏன்னா இது இந்த பௌதிக சக்தியால் பிணைக்கப்பட்டிருக்கும் போது அவன் கட்டுண்ட ஆத்மாவாவே இருக்க, இந்த இந்த பௌதிக உடலுக்குள்ள இருந்து அது கட்டுப்பட்டு போயிட்டான், கட்டுண்டு இருக்கான் அதுல. சோ அவனுடைய எண்ணம் வந்து தான் நல்ல இடத்துல இருந்து வந்திருந்தாலும் இங்க இருக்கான் இல்லையா, இந்த ஜடத்தோட சேர்ந்து, இந்த ஜட உடலோட சேர்ந்தோம்னா நான் இந்த உடல்னு நினைச்சு விடுறான் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது அவன் தனது உண்மையான இயற்கையான வாழ்வில் உள்ளான். எனவே முழு ஞானத்தில் இருப்பவன் எல்லாவித ஜட புலனுணர்ச்சியையும் அறவே நிறுத்தி விடுகிறான். சோ கிருஷ்ண உணர்வுங்கிறது உண்மையான உணர்வை கொடுக்கும். இப்ப ஜடத்துல வந்தோம்னா கட்டுண்டு போயிடுறான், நானே ஜடம்னு நினைச்சுக்கிறான், நானே உடல் நினைச்சுக்கிறான். ஆனா கிருஷ்ண உணர்வுங்கிறது என்ன? உண்மையான உணர்வை உணர்கிறான் அவன். நான் கிருஷ்ணருடைய ஒரு அங்கம், அவருடைய கை கால்கள்ல நான் ஒன்றாக இருக்கிறேன், அவருடைய ஒரு அங்கமாக, ஒரு குட்டியோண்டு ஒரு அங்கமா நான் இருக்கேன். அப்படிங்கும் போது அவருக்கு தான் நான் செய்ய வேண்டும் சேவைங்கிறத புரிஞ்சுக்கிறான் இல்லையா. அதுதான் இந்த தன்னை உணர்தல், கிருஷ்ண உணர்வு, நம்மை உணர்தல் அப்படிங்கிறது. சோ அப்ப நாம வந்து உம் உடல் உடலோட இருக்கிறோம், அந்த ஜட உடல் அப்படிங்கிற உணர்வுல இருந்து நான் உடல் அல்ல அப்படிங்கறதுல இருந்து மாறி வருவோம். அதான் முழு ஞானத்தில் இருப்பவன் எல்லாவித ஜட புலனர்ச்சியையும் அறவே நிறுத்தி விடுகிறான். அதாவது எல்லாவித புலனின்ப செயல்களையும் திறந்து விடுகிறான். பௌதிக பற்றுதலிலிருந்து புலன்களை விளக்கும் யோகிகளுக்கு இது பயிலப்படுகிறது. ஆனால் கிருஷ்ண உணர்வினனுக்கு கிருஷ்ணரின் தேவைக்காக அல்லாமல் வேற எதிலும் புலன்களை ஈடுபடுத்தும் வாய்ப்பே இல்லை. எனவே கிருஷ்ண உணர்வுடையோன் ஒரே சமயத்தில் சன்னியாசியும் யோகியும் ஆவான். அதாவது அவர்கள் வந்து புலனை அடக்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, புலன்னு வச்சிருப்பாங்க, புலனை அடக்க கஷ்டப்படுறது. ஆனா இதுதான் நான் சொல்றேன் இல்லையா, புலன்களை இந்த பற்று வேணும், பற்று இல்லாமல் இருக்க முடியாது. அதாவது கிருஷ்ணர் மேல போட்டுடலாம். புலன்களுக்கு வந்து ஆசை இருக்கதான் செய்யும், அது வேணும் இது வேணும்னு தோணும். சோ அதுவே அந்த புலன் ஆசைகளை பகவான் மேல திருப்பினா இந்த பற்று விட்டு போயிடும் அப்படிங்கிறதுதான். சோ எதையுமே துறக்கணும், அதாவது ரெனௌன்ஸ் பண்ணணும், விட்டு கொடுத்து போகணும், விட்டுணும் எல்லாத்தையும் அப்படின்னு நினைக்கிறத பகவான் மேல செலுத்தணும்னா ஜஸ்ட் நம்ம விட வேண்டியது மட்டும் இருக்காது அப்படிங்கிறது. சோ அடுத்தது ஆருருக்ஷோர் முனேர் யோகம், அதாவது அஷ்டாங்க யோக முறையின் புது மாணவனுக்கு செயலே வழியாக கூறப்படுகிறது. ஆனால் யோகத்தில் முன்னேறியவனுக்கு ஜட செயல்களை துரத்தலே வழியாக கூறப்படுகிறது. இது ரெண்டு விஷயங்கள். அஷ்டாங்க யோக முறையில் வந்து புதுசா போகும்போது நீ இப்ப செய்யற அதுல உள்ள 8 அங்கங்கள்ல 8யுமே கடைபிடிக்கணும். அப்பதான் வந்து அதுதான் உங்களை வந்து அதோட இறுதி நிலைக்கு கொண்டு போகும். அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணி எல்லாம் போக முடியாது. ஒவ்வொரு வழியும் நீங்க செய்யறீங்கல்ல, அதுதான் வழியாக கூறப்படும். ஆனால் யோகத்தின் முன்னேறியவனுக்கு ஜட செயல்கள் துரத்தல், இத ஒவ்வொன்றும் வழி போகணுங்கிறே இல்ல, இந்த ஜட செயல்களை துரத்தல் வழியாக கூறப்படுகிறது அப்படிங்கிற.
எப்படி இது ஸ்கிப் பண்ணி கடைசி ஸ்டேஜுக்கு போற மாதிரி, எஸ்கலேட்டர்ல போற மாதிரி, படியில ஏறி மேல போகாம கடைசி ஸ்டேஜுக்கு தன்னால போற மாதிரி இது. உம் பரத்துடன் ஒருவனை இணைக்கும் முறையே யோகம் எனப்படுகிறது. இதனை உன்னதமான ஆன்மீக உணர்வை அடைவதற்கான ஏணியுடன் ஒப்பிடலாம். இந்த ஏணியானது ஜீவனின் தாழ்ந்த பௌதிக நிலையில் தொடங்கி தூய ஆன்மீக வாழ்வில் பக்குவமான தன்னுணர்வை பெறும் நிலை வரை உயர்கின்றது. வெவ்வேறு ஏற்றங்களுக்கு ஏற்ப இந்த ஏணியின் பல்வேறு படிகள் பல்வேறு பெயர்களால் அறியப்படுகின்றன. அதான் அந்த 8 ஏணிகள் கடைசியாக போறது. ஆனால் மொத்தமாக முழு ஏணியும் சேர்ந்து யோகம் என்று அறியப்படுகிறது. மொத்த ஏணியுமே யோகம் என்று கூறப்படுகிறது. இதனை ஞான யோகம், தியான யோகம், பக்தி யோகம் என்று 3 பகுதிகளாக பிரிக்கலாம். இந்த ஏணியின் ஆரம்பம் யோகாருருக்ஷு நிலை எனவும் மிக உயர்ந்த படி யோகாரூட எனவும் அறியப்படும். அதுதான் இங்க சொல்றாங்க. அதோட விளக்கம் தான் இது. ஆஹ் ஆரம்ப நிலையில யோகாருருக்ஷுன்னு சொல்லுவாங்க. அதே படி மிக உயர்ந்த யோகம் அடைந்த நிலையாக இருந்ததுன்னா யோகாருடன். அஷ்டாங்க யோக முறையில் பலவித ஆசனங்களின் உதவியுடன் வாழ்க்கையையும் பயிற்சியையும் ஒழுங்குபடுத்தி தியானத்தில் நுழைவதற்கு செயல்படும் ஆரம்ப கால முயற்சிகள் அனைத்தும் பலநோக்கு செயல்களாகவே கருதப்படுகிறது. அதாவது அந்த நம்ம அஷ்டாங்க யோகத்துல செய்யற உடற்பயிற்சியாக சொல்லப்படுகிற அனைத்தும் நமக்கு நம்முடைய நன்மைக்கு பயன்பட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவையும் புலனடக்கத்துக்கு பயன்படும். அதுவும் பக்தி தொண்டை பகவானை உணர்வதற்கு, சாஸ்திரங்களை படிப்பதற்கு, ஜபம் செய்வதற்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கும். நம்முடைய மனதை கட்டுப்படுத்த உதவதான் செய்யும். அதான் அதெல்லாம் தேவையில்லைன்னு இல்லை. ஆனால் நம்முடைய மனம் பக்குவப்பட்டு அத என்ன சொல்றது, கிருஷ்ண உணர்வு அப்படின்னு அந்த பகவத் பக்திக்கு வந்தோம்னா இந்த ஸ்டெப்பே அவசியம் இல்ல. இது எல்லாம் யோகா, அந்த பக்தி யோகத்துக்கே போயிடலாம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்றேன். ஆனா என்னன்னா, இப்ப அதுக்காக நம்ம இந்த அஷ்டாங்க யோக முறைகள்ல வர்ற அந்த ஹட்ட யோகம்னு சொல்ற அந்த யோகா இருக்கு இல்லையா, நம்ம செய்யற உடற்பயிற்சிங்கிறது அது இல்லாம நம்ம பக்தன் ஆயிட்டேன், நான் இந்த ஜபம் பண்ணா போதும்னு நினைச்சா உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடுறது. சோ அந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற பலனை எதிர்பார்த்து இந்த யோக முறையை செய்யத்தான் வேண்டி இருக்கிறது. அதனை செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புலனடக்கம் அது நமக்கு பக்திக்கு உதவதான் செய்கிறது அப்படிங்கறதும் உண்மை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம ஆஹ் பக்திக்கு சென்று விட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த உடற்பயிற்சி வேண்டாங்கிறது இல்ல. உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் இந்த உடலுக்கும். உடல் ஆன்மா ஆன்மா உடலோட ஒட்டி இருக்கும் வரை ஆரோக்கியமா இருக்கணும்ல, அது வேண்டாம் நினைக்க முடியாது. சோ அது ஆரோக்கியமா இருக்கணும்னா அந்த யோக முறைகள் செய்துதான் ஆகணும். அதுல கிடைக்கக்கூடிய சில யோகாசனங்கள் செய்யும் பொழுது நம்மளுக்கு மனமும் கொஞ்சம் அமைதி பெற்று புலனை அடக்கக்கூடிய சக்தியும் கிடைக்கும். உடலையும் மனதையும் அடக்கக்கூடிய சக்தி அண்ட் புத்தியினுடைய கூர்மை அதெல்லாத்தையும் கூட சரி பண்ண முடியும். சோ அதெல்லாம் எதுக்கு பயன்படும்? அதனுடைய பலன் ஒண்ணு கிடைக்குது இல்லையா, அதை எதுக்கு பயன்படுத்தணும்? நம்ம ஜபம் நன்றாக செய்வதற்கும் பக்தி தொண்டு நல்லா செய்வதற்கும் பயன்படுத்தினோம்னா அதனால தப்பில்லை. சரிங்களா? அதுதான் நீங்க சம்பாதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் வாழ்க்கையில. ஆனால் அத்தனையும் பகவானுக்காக பயன்படுத்தி விட்டால் அது எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு விடும். அதனால் தவறே இல்லை. அது போலதான் உடல் ஆரோக்கியம். நான் உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருந்தா சரிங்கிறதுக்காக இல்லை, அப்பதான் என்னால சேவை நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு யோசிக்கணும். இந்த அஷ்டாங்க யோக முறைய நாம ஸ்கிப் பண்ணி போக முடியும். ஆனா இந்த இது முக்கியமாகவும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதுவும் பகவானை உணர்வதற்கான ஒரு வழியைத்தான் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது, எப்போது ஒருவன் பலநோக்கு செயல்களிலும் புலனுகர்ச்சியிலும் ஈடுபடாமல் எல்லா பௌதிக ஆசைகளையும் துறந்த நிலையில் உள்ளானோ அப்போது அவன் யோகத்தில் உயர்ந்தவனாக கூறப்படுகிறான். இது நமக்கு தெரியும் இல்லையா? இப்படிதான் ஒருவன் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி பலநோக்கு செயல்களுக்கு போகாம எல்லா பௌதிக ஆசைகளையும் துறந்த நிலையில் உள்ளானோ அவன் உண்மையான யோகத்தில் உயர்ந்தவனாக கருதப்படுகிறான் அப்படின்னு சொல்றான். அப்ப பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடும் போது பொருளுரையில் என்ன சொல்றான்னா, ஒருவன் தன்னில் திருப்தியுற்று விளங்குவதால் பலநோக்கு செயல்களிலோ புலனுகர்ச்சியிலோ அவன் ஈடுபடுவதில்லை.
இப்ப எப்ப வந்து புலநோக்கு செயல்கள்ல புலநோக்கு செயல்கள்னா என்ன, புலனுகர்ச்சி இல்ல அப்படின்னா என்ன, நம்ம பார்த்திருக்கோம். புலன் பொருள்கள் இந்த கண்ணுக்கு ஒரு ஆஹ் திருப்தி அளிக்கக்கூடிய ஒன்று, காதுக்கு ரம்யமாக திருப்தி அளிக்கக்கூடிய ஒன்று, நாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு. நமக்கு ஐம்புலன்கள், 5 புலன்களுக்கும் புலன் விஷயங்கள் இருக்கு. எது பிடிக்கும்? இப்ப வந்து நான் இந்த மாதிரி ஒரு உடை அணிந்தால் என்னுடைய தோலுக்கு நல்லா இருக்கு. இப்ப போய் நான் வந்து ஒரு வெல்வெட்ல துணி போட்டேன்னா வேர்க்கும், பிடிக்காது. சோ ஒவ்வொன்றுக்கும் எதை, ஒவ்வொரு புலனுக்கும் எதை அதை விரும்புகிறது அப்படிங்கிறது இருக்கு. அதாவது இதை என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானின் அன்பில் ஈடுபட்டவன், பக்தி தொண்டில் ஈடுபட்டவன் புலன் எதை விரும்புகிறதுன்னு போக மாட்டானாம். உம் தன்னில் திருப்தியுற்று இருப்பான். எது எப்படி இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, எனக்கு வேர்த்தாலும் சரி, எனக்கு குளிர்னாலும் சரி, எப்படி இருந்தாலும் பகவத் தொண்டில் இருக்கக்கூடியவன் எப்படி சொல்வான், தன்னில் திருப்தியுற்று இருப்பான். எனக்கு என்ன காதுல அடிக்கிற மாதிரி டமாரம் அடிக்குது, டம் 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 டம்னு சத்தம், ஆனா நான் பாடு என் ஜபத்தை நான் பண்ண முடியும். அப்படிங்கும்போது காதுங்கிறது வந்து முக்கியமா என்னன்னா, திறந்தே இருக்கக்கூடிய பலன். இந்த மூடுனாலும் சத்தம் கேட்கும், மூடணும் அப்பதான் அதுல முடியும். ஆனா கண்ணுக்கு வந்து தானே ஒரு மூடி இருக்கு. தானா கண்ணை மூடினீங்கன்னா ஓகே, இந்த காட்சியை நீங்க பார்க்க வேண்டாம், இந்த படத்தை நீங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்க கண்ணை மூடிக்கலாம் தானே. ஆனால் காது பொத்துனா கூட கொஞ்சம் சத்தம் கேட்கும். சோ அது வந்து சும்மாவே திறந்து இருக்கக்கூடியது. நம்ம தூங்கும் போது ஒருத்தரை எப்படி எழுப்புவோம், கூப்பிட்டா எழுந்திருச்சிடுறாங்க இல்லையா? எப்படின்னா இந்த புலன் திறந்தே இருக்கும் எப்போதுமே. அதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அது என்ன, அஹ் மச்சர், மச்சருக்கு என்ன சொல்லுவாங்க, மஸ்கிட்டோ, கொசு, கொசு இருக்குல்ல, கொசு எப்பவும் பாத்தீங்கன்னா காதுல வந்து சுத்தும். நம்ம இப்ப முழிச்சிருந்து நம்ம இருக்கும்போது நம்ம காதுல சுத்தாது, அப்ப அது நேரம் கடிக்கும். அதுக்கு ஒரு தர்மத்தை பாருங்க. அது என்ன பண்ணும், நம்ம தூங்கும் பொழுது நம்ம எழுப்போம், வந்து காதுல ரீங்காரம் போட்டு கொயிங் 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 கொயின்னு கத்தி நம்மளை எழுப்பிட்டு அப்புறம் வந்து கடிக்கும். நம்ம எழுந்து அதை தட்ட முயற்சி பண்ணுவோம், அது கோயிங் கோயிங் இந்த காதுல கத்தும், இதை விட்டா இங்க இங்க கத்தி நம்ம எழும்புனதுக்கு அப்புறம் நம்மள வந்து கடிக்கும். டைரக்டா வந்து நொய் நொயின்னு கடிக்காது, டம்மு டம்முன்னு பாத்தீங்கன்னா. அதோட தர்மம்னு சொல்லுவாங்க. சரி, இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, அது நம்முடைய காது திறந்திருக்கும் அப்படிங்கிறது. சோ அது நம்மளுக்கு கேக்குது இல்லையா, அதனாலதான் அது வந்து கத்துது, கொய்யும் 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 கத்தி நம்மளை எழுப்பி விட்டுரும். எவ்வளவு ஒரு சாதுரியமானது பாருங்க அது. உம் அது போல நம்முடைய புலன்களுக்கு ஈர்க்கக்கூடிய விஷயங்களுக்கு போகாமல் இதெல்லாம் எப்படி அடக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வேணாம்னா கண்ணை மூடிக்கிட்டு ஜபம் பண்ணலாம். இப்ப ஒண்ணு ஓடுது ஆனா காது கேக்குது அப்படின்னா, இதுல சில இடங்கள்ல வந்து இயர் பிளக்ஸ்ன்னு கூட இருக்கு. இந்த பிளைட்ல எல்லாம் போகும்போது கொடுப்பாங்க. ஏன்னா காதுல அந்த அந்த காற்று போகாமல் இருக்கிறதுக்காக அடைச்சுக்கிறதுக்கு கூட கொடுப்பாங்க. அது போல இந்த அது வந்து நம்மளோட சவுண்ட கூட அடைக்கும். அதை வச்சுக்கிட்டோம்னா காதுல கொஞ்சம் கேட்கக்கூடிய சத்தங்கள் கொஞ்சம் குறைவாக கேட்கும். அது போல அந்த மாதிரி தன்னில் திருப்தியுற்று இருந்தால் அது ஒவ்வொன்றிலையும் போய் நம்ம ஈர்க்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு விழாமல், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் என்னில் திருப்தியோடு இருக்கிறேன் அப்படின்றது, நான் பலநோக்கு செயல்களிலோ புலனுணர்ச்சியிலோ அவன் ஈடுபடுவதில்லை. சோ அப்ப புலனுணர்ச்சியில ஈடுபடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், தன்னில் திருப்தியுற்று இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கக்கூடியதில் திருப்தியாக இருக்கணும். இது முக்கியமா இந்த இன்னொரு குழந்தையோடு தன் குழந்தையை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அன்னைகள் அதெல்லாம் பார்த்தா அது தன்னில திருப்தி இருக்கணும் இல்லையா, உங்க குழந்தைகளை நம்மளுக்கு திருப்தி இருக்கணும்ல, அது அதிருப்தியை தானே கொடுக்கும். அப்புறம் இன்னும் இன்னும் இந்த குழந்தைகளையும் வந்து மனதை ரொம்ப பாதிக்கும். நம்ம வந்து அவங்கள இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பேசணும்னா, யாருக்குமே குழந்தைகள் மட்டும் இல்ல, ஒரு கணவன் கணவன் இன்னொரு பெண்ணுடைய கணவனை சேர்த்து நம்மளோட கணவனோட கம்பேர் பண்றது, மனைவி இருவரை வச்சு கம்பேர் பண்றது, அவங்க எவ்வளவு நல்லா பண்றா வச்சுக்கிறாங்க தெரியுமா வீடு, நீதான் வச்சுக்கிறது இல்ல அப்படின்னு எங்கேயாவது போயிட்டு வந்தாலே ஒரு இது வர்றது. சோ இந்த மாதிரி ஒரு தன்
தன்னிடம் இருக்கக்கூடியதில் திருப்தி இருந்தா பிரச்சனை இல்லை இல்லையா? அதே போல இந்த புலன்களும் தன்னுடைய தன்னில் திருப்தியுற்று ஆன்மா இருந்துச்சுன்னா, இந்த இருந்தானாக்க மற்ற புலன்கள்ல நம்முடைய மனம் செல்லாது அப்படிங்கிறது. அதுதான் பக்குவமான நிலை அப்படிங்கிறது. அது எப்படி கிடைக்கும்? தன்னில் திருப்தி உறுதல் அப்படின்னா, கிருஷ்ணரின் திருப்திக்காக நம் காரியம் செய்யும் பொழுது நம் திருப்திக்காக செய்வதை நாம் நிறுத்தி விடுவோம் அப்படிங்கறதும் இருக்கு. அப்புறம் மனதின் உதவியுடன் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமே ஒழிய தாழ்த்தி கொள்ளக்கூடாது. மனமே கட்டுண்ட ஆத்மாவின் நண்பனும் எதிரிமான, இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மனமே ஒருவனுக்கு நண்பனும் எதிரியும் ஆகும். மனதை கொண்டு நம்ம ரெண்டும் பண்ணிக்க, நம்மள திருப்தியா இருக்கணும் அப்படின்னா மனம்தான் உங்களை வந்து சில சமயங்கள்ல நண்பனாக இருக்கும், சில சமயம் எதிரியாக இருக்கும். இதே மனம்தான். மனதை வைத்துக்கொண்டு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதான் சொல்றாங்கல்ல, நீ வந்து உன் மனம்தான் காரணம். இப்ப வந்து ஒரே பொருளை நீங்க ரெண்டு விதமா பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப வந்து ஒரு நம்ம ஒரு பாட்டில் பாக்குறோம், அதுல வந்து தண்ணி அரை இது நிரம்பி இருக்கு. ஓகே, அரை பாட்டில் தண்ணி இருக்கு. அது காட்டும் பொழுது இதுல எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டா, ஹாஃப் அரை இது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சில பேர் வந்து அரை பாட்டில் இல்ல, அது வந்து குறைய இருக்கு, ஒரு பாட்டில் இல்லாம அரை பாட்டிலா குறையதான் இருக்கு தண்ணின்னு யோசிக்கலாம். சோ அந்த அரை பாட்டில் தண்ணி அரை பாட்டில் நிறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்றது ஒரு கண்ணோட்டம். அது வந்து குறைய இருக்கு, ஃபுல்லா இல்ல அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம். அப்ப எது நிறைவாக ஒன்று பார்க்கிறது, குறையாக ஒன்று பார்க்கிறது. சோ இப்ப மனம்தான் நமக்கு குறையையும் காட்டுகிறது, நிறையையும் காட்டுகிறது. சோ நாம சந்தோஷமா இருக்கணும், துக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது இரண்டுமே அந்த மனதினுடைய செயலால் தான் ஆகிறது. சோ உன் மனதை உனக்கு நண்பனாக வைத்துக் கொள்ள வேண்டுமா, எதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டுமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. உம் அதாவது ஆத்மா என்னும் சொல் உபயோகப்படும் இடத்திற்கு ஏற்ப உடல், மனம், ஆத்மா என வெவ்வேறு பொருள்படும். ஆத்மா அப்படிங்கிறது பகவத்கீதையில பல இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க, பண்ணிருப்பார் பகவான். அது வந்து உடல்ங்கிறதையும் சில இடங்கள்ல குறிக்கும், மனம்ங்கிறதையும் குறிக்கும், ஆத்மாங்கிறதையும் குறிக்கும். அதான் சொல்றாங்க, யோக முறையில் கட்டுண்ட ஆத்மாவும் மனமும் மிகவும் முக்கியமானவை. யோக பயிற்சியின் மையம் மனமே. கரெக்டா? இந்த யோக பயிற்சி எல்லாம் பண்றமே, புலனடக்கம் அப்படின்லாம் சொல்றோமே, இந்த இந்த ஐம்புலன்களுக்கு மட்டும் இந்த புலன் கட்டுப்பாடு கிடையாது. இதுக்கெல்லாம் இந்த கண்ட்ரோல் சென்டர்னு ஒண்ணு இருக்கு, சிபியு மாதிரி. அது எது? மனம். ஏன்னா இது இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இது வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்றது எது? மனம் தான். கண்ணுக்கு தெரியாது, கண்ணு பார்க்கும் அவ்வளவுதான். இந்த ப்ராசஸ் பண்றது எது? மனம். மனது மனம்ங்கிறது அங்க வந்து அதுக்குதான் சொல்றாங்க, இந்த மனதை சமநிலையா வச்சிருந்தோம்னா இந்த கண்ணுல எதை பார்த்தாலும் அது நன்மையா தீமையான்னு பார்க்காது, விருப்பு வெறுப்போட பார்க்காது கண்ணு. எது பார்த்தாலும், சில பேர் பார்க்கவே நம்மளுக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லாம எப்படி இருந்தாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி கண்ணுல பாத்திரலாம் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா? அது அது எப்ப முடியும்? மனம் என்ன எதை யோசிக்கிறதோ அதை பொறுத்து. கண்ணு வந்து ஒரே மாதிரி காட்சியை தான் பார்க்கும், அது மனம் எப்படி எடுத்துக்கொள்கிறதுன்றதுதான் பொறுத்து இருக்கு. இப்ப நம்ம வந்து நம்ம சில கான்வர்சேஷன்ஸே வீடுகள்ல பாக்குறோம். நான் ஒண்ணு சொல்றத நீங்க தான் தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதை நினைச்சு சொல்லல அப்படின்னு சொல்றோம். அப்ப கேட்பவர்கள் அவர்களுடைய மனம், அவர்களுடைய புரிதல் அப்படி இருந்திருக்கு, நான் அப்படி நினைத்து சொல்லவில்லை அப்படிங்கிறது. ஆனால் இதுல இன்னொன்னு என்னன்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு அது எப்படி போய் சேரும்னு யோசிச்சு சொல்லணும், அதுவும் இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு சொன்னோம்னா அது அவர்களுக்கு புண்படுங்கிற மாதிரி சொல்லி, நான் அதை நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது உங்களுடைய புத்தி மட்டு தனம், அது கரெக்டா? அது போல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய மனம் எப்போது எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அதை பொறுத்துதான் ஒரு பொருள் விருப்பமோ வெறுப்போ உள்ளதாக நம்ம நினைக்கிறோம். அதை பிடிக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம மனதினுடைய ஒரு என்ன சொல்றது, உணர்வு தான். சரிங்களா? மனதினுடைய உணர்வு தான். இப்ப கண்ணுக்கு வந்து அதை டிசைட் பண்ணாது, இது நல்லது கெட்டதுங்கிறத கண்ணு டிசைட் பண்ணாது. ஆனா புத்திக்கு ஏறி
அது மனம்தான் சொல்லும் இது தப்பு ரைட்டுன்னு. சோ இந்த ஐம்புலன்களுக்கும் ஒரு ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது மனம். அதான் சொல்றதுங்க. சோ யோக பயிற்சியின் மயம் மனம். நம்ம இந்த யோக பயிற்சி அது இது எல்லாமே சொல்றோமே, அதுக்கெல்லாம் அஹ் எதற்கான பயிற்சி? இது மனதுக்கான பயிற்சி. சரிங்களா? இப்ப கண்ணுக்கு, கைக்கு இப்படி 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 எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா இது கைக்கு பயிற்சி. அது போல இந்த தியானம், யோகம், ஜபம் அதெல்லாம் பண்ணோம்னா அது மனதுக்கான பயிற்சி அப்படிங்கிறாங்க. சோ இந்த யோக பயிற்சி எல்லாமே மனதை கட்டுப்படுத்த, நம் புலன்களை கட்டுப்படுத்த கிடைக்கக்கூடியது அப்படின்னு. யோக பயிற்சியின் நோக்கம் மனதை கட்டுப்படுத்துவதும் புலனின்ப பொருட்களின் மீதான பற்றிலிருந்து அதனை விலக்குவதும் ஆகும். கரெக்டா? யோக பயிற்சியினுடைய பல முக்கிய நோக்கம் என்ன? புலன் விஷயங்கள்ல இருந்து புலன்களை இழுத்து கொண்டு வந்து கட்டுப்பாடுடன் வைக்க வேண்டும். அது மனம் கையில தான் இருக்கு. சோ அந்த மனதுக்கான பயிற்சி தான். சரிங்களா? எதுவுமே நம்ம பயிற்சி செய்வதில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் செஞ்சா, அதான் கன்சிஸ்டன்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நித்தம் செய்யணும். நித்தியம் பாகவத சேவையாமின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பாகவதம் தினமும் படிக்க படிக்க நம் மனதில் பகவான் இருப்பார் அப்படிங்கிறது. சோ தினமும் பண்ணோம்னா அது நம்மளுக்கு பழக்கமாகும். அப்படிதான் நம்ம பழக்கணும் நம்ம மனதையும். அதான் அறியாமை என்னும் சக்தியிலிருந்து கட்டுண்ட ஆத்மாவை விடுவிக்கும் வகையில் மனதை பயிற்சி செய்ய வேண்டும் என்று இங்கே வலியுறுத்தப்படுகிறது. அறியாமைங்கிறதுல இருந்து எப்படி விடுவிக்கணும்? இந்த மனது கட்டுண்டப்பட்டு நான் தான் இந்த ஆன்மான்னு நினைக்குதேன், அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விலக்கி கொண்டு வரணும். அப்படின்னா இந்த புலன்களுக்கு எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னா, புலன்களுக்கு அப்படி பிளாஷியா பல பல விஷயங்கள், இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்து பழக்கிறத விட அதேதான் இந்த நல்ல விஷயங்களை காட்டி பழக்கினால் இந்த கெட்ட விஷயங்கள்ல இருக்க பற்று அப்படியே விட்டு போயிடும். இதை பற்றி கொண்ட வச்சோம்னா இந்த பற்று விட்டு போயிடும் அப்படிங்கிற. சோ இந்த மனதை பழக்குவதுதான் இந்த யோக முறை அப்படின்னு சொல்றாங்க. மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாகும். ஆனால் அவ்வாறு செய்ய தவறுபவனுக்கோ அதுவே மிகப்பெரிய விரோதியாகும். இப்ப நீங்க அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கறத மறக்கவே கூடாது. சரிங்களா? இது நீங்க அர்ஜுனனுக்கு எப்பேற்பட்ட ஒரு நேர்கொண்ட ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் இருந்தது, கான்சென்ட்ரேஷன் இருந்தது அவனுக்கு, இல்லையா? அவனுக்கு மனம் சிறந்த நண்பன் அவனுக்கு எப்போதுமே. ஒரு விஷயத்தை அவன் குறி வைத்தான்னா குறி தப்பவே தப்பாது. மற்றவர்களுக்கு ஏன் முடியறது இல்ல? அது அவனுக்கு மட்டும் ஏன் முடியுது அப்படின்னா, அவனுடைய குறி நேர்கொண்ட குறி. பார்த்தானா அதுக்கு நேர பார்ப்பான். ஆனா மற்றவர்கள் மனதில், அவன் மனதில மற்ற விஷயங்களே இருக்காது. மற்ற விஷயங்கள் இருக்காது. இப்ப ஒரு கிளியினுடைய கண்ணை பார்த்து சொல்ல வேண்டும்னா அந்த கிளியினுடைய கண் மட்டுமே அவன் கண்ணில் இருக்கும். ஆனா அதுதான் நம்ம ஒரு கதை கேட்போம் இல்லையா? துரோணாச்சாரியாருடைய ஆசிரமத்துல அவர் குழந்தைகள் எல்லாருக்கும் ஒரு பயிற்சிய, ஒரு தேர்வு வைக்கிறார். அதுல எல்லா குழந்தைகளையும் அங்க ஒரு கிளியை வைத்து விட்டு எல்லா குழந்தைகளையும் கௌரவர்கள், பாண்டவர்கள் எல்லாரையும் வச்சுட்டு நீ போய் அதை எய்ம் பண்ணு அப்படின்னு சொல்ற. அப்ப அவர்கள் பார்க்கும் பொழுது நீ என்ன தெரியுது என்ன தெரியுதுன்னு கேக்குறாரு. அப்ப சொல்றாங்க, அந்த அந்த மலையெல்லாம் தெரியுது, அந்த மரம் தெரியுது, அங்க பக்கத்துல ஒரு ஒரு காக்கா கூட உட்காந்துருக்கு, அது கூட தெரியுது அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொன்று சொல்றாங்க. அர்ஜுனனை போய் நிக்க சொல்றாரு. உனக்கு என்ன தெரிகிறது? வேறு ஒன்றுமே தெரியவில்லை, அந்த கிளியினுடைய கண் தெரிகிறதுன்னு சொல்றார். அப்படி இருக்கு. அப்ப அவர் மனதில் அந்த கிளியினுடைய கண் மட்டுமே இருக்கிறது, மற்றவர்கள் மனதில் அனைத்தும் இருக்கிறது. என்ன நோக்கம் அப்படின்னு அவர்கள் அவன் புரிந்திருக்கிறான். அதனால அந்த மனதை கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டான். மிச்சத நான் இப்ப பாக்குறதுக்கு இது நேரம் கிடையாது. அதான் கான்சென்ட்ரேஷன்.
நான் வந்து என்னுடைய அவனுடைய மனம் அவனுக்கு வந்து நண்பனாக இருந்திருக்கிறது. அவன் சொல்கிறான், நான் கட்டுப்பட்டு நான் இப்ப இதை மட்டுமே நான் வந்து நோக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்றான். அதனால அது மட்டுமே தெரிகிறது. ஆனால் மற்றவர்களுக்கு மனம் மனத்தை வந்து அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை. மனம் வந்து அந்த கண் எல்லாத்தையும் பாக்குது, அவர்களும் அதுபடியே இருக்காங்க. மனம் போன போக்குல, கண் போன போக்குல மனம் போகுது, மனம் போன போக்குல அவர்கள் சொல்கிறார்கள் இன்னது இருக்குதுன்னு. சோ அப்படியாகப்பட்ட அந்த ஒரு குறிக்கோளோடு இருந்த வளர்ந்த அர்ஜுனன் இப்போது வந்து தன் மனதை விட்டு கொடுத்து விட்டான். மனது மன கட்டுப்பாடு இல்லாமல் அந்த புலன்கள் வந்து நீ இவர்களை எல்லாம் கொல்ல போகிறாயே தவறு அப்படின்னு அவனுக்கு சொல்லுகிறது. அதனால அவன் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை புலன் அடக்கத்தை விட்டுட்டான். சோ அதனால அதை நினைவுபடுத்துவது போல இது இருக்கிறது அப்படின்னு. அதாவது மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பன். அது வந்து அவனுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும். சிறந்த நண்பன்னால என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். சோ அப்ப அந்த மனதை கட்டுப்படுத்தியவனுக்கு அது சிறந்த நண்பன். மனம் கட்டுப்பட வந்து 4 பக்கமும் எழுகுமே மனம். அப்ப நம்ம அது நண்பன் இல்லதானே, இல்லையா? நம்ம சொல்றது அது கேட்காது. அது 10 விஷயங்கள்ல நின்னுட்டு இருக்கும். எதுக்கு நம்மளே குழம்பி போயிடுவோம். சோ இது ஆசைப்படுறது, அதுவும் ஆசைப்படுது, எதுக்கு போறதுன்னு தெரியாம இருக்கும். ஆனால் மனம் வந்து கட்டுப்பட்டு இருந்ததுன்னா எது சரியோ அது பக்கம் போய் நம்மள சிறந்த வெற்றியை பெற்று தரும் அப்படிங்கிறது. மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாகும். ஆனால் அவ்வாறு செய்ய தவறுபவனுக்கோ, மனதை வெல்ல முடியாமல் தவிக்கிறவனுக்கு அதுவே மிகப்பெரிய விரோதி. அதை ஃபைட் பண்றது நமக்கு மிகப்பெரிய விரோதி மனம்தான். நம்ம வந்து நம்மளுடைய குடும்பத்தினர் நம்மளுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு எல்லாம் நினைக்கிறதுக்கு இடமே இல்லை. மனம் நம்முடைய இருக்கலாம், சில இடங்கள்ல சில பேர் நம்மளுக்கு வந்து சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை. இருந்தால் கூட நம்முடைய மனம் அனைத்தையும் விட மிகப்பெரிய விரோதி. இப்ப யாருமே இல்ல, நம்ம தனியாதான் இருக்கோம். அதனால அந்த முழு நேரமும் ஜபம் பண்ணிட்டே இருந்துடுறோமா? அப்ப நம்ம மனம் மற்ற விஷயங்கள் பக்கம் போயிருது. அப்ப வந்து இங்க ஜபத்துல நிக்க மாட்டேங்குது மனசு. அப்ப எப்பவுமே வந்து ஒரு மற்றவர்களாலதான் நம்மளுக்கு துன்பம் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. நாமே நமக்கு பல இடங்கள்ல ஜபத்துக்கு மட்டும் இல்ல, பல விஷயங்கள்ல இப்ப சொல்லுவாங்க படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்ற குழந்தைகள் கூட படிப்பதற்கு சாதகமான சூழ்நிலை இருந்தால் கூட படிக்க முடியல அப்படின்னா என்ன காரணம்? மனம் அலைப்பாகிறது, இல்லையா? மனதை கட்டுப்படுத்தியவன் வெற்றி பெறுகிறான், மனதை கட்டுப்படுத்தாதவன் மனமே எதிரியாக இருக்குது. அத முதல்ல போட்டிக்கிடணும் நம்ம. அத முதல்ல நம்ம போர் புரிஞ்சு வெல்லணும். மனதை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம நம்ம வந்து எதை வெல்லணும்னு நினைக்கிறோமோ அதை வெல்ல முடியும் அப்படிங்கறது இது சொல்லுது. சோ மனமே நமக்கு நண்பனும் எதிரியும் ஆவான் அப்படிங்கறதா இன்னைய நம்முடைய இது. மனதை கட்டுப்படுத்துவதற்கானதான் இந்த தியான யோகம் சொல்லப்படுகிறது. தியான யோகம் அப்படிங்கிறது அஷ்டாங்க யோகத்தை குறிக்கிறது. அது ஒவ்வொரு நிலையாக இருக்கக்கூடிய 8 அங்கங்கள் கொண்டது அஷ்டாங்க யோகம். அது எல்லாமே வந்து மனதை கட்டுப்படுத்துவதற்கான வழிதான் அப்படிங்கிறது. அதாவது மனம் கட்டுப்படுத்தப்படவில்லை எனில் வெறுமே வெளிக்காட்சிக்காக செய்யப்படும் யோகம் பலனற்ற கால விரயமே. மனக்கட்டுப்பாடு இல்லாம நானும் யோகம் பண்றேன் அப்படின்னு நிக்கிறது, நம்ம சும்மா கண்ணு மூடிட்டு இருந்து மனப்பாடு அலைப்பாயுதுன்னா காலம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். மனதை அடக்க முடியாதவன் எப்போதும் மிகப்பெரிய விரோதியுடன் வாழ்கிறான். பாருங்க, நமக்குள்ளேயே விரோதியோட நமக்குள்ளேயே நமக்கு எதிரி இருக்காங்க அப்படிங்கறதுதான். உம் கட்டுப்பாடற்ற மனதோடு ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனுக்கே அவன் ஒரு எதிரியோடு வாழ்ந்து கொண்டிருப்பது போல. எதிரியோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை? எவ்வளவு ஒரு நரகமாக இருக்கும். அது போலதான் நம்முடைய மனம். அது நமக்கு வெளியில இருந்து எதிரிகள் வர வேண்டியதே இல்லை, நம்முடைய மனமே நமக்கு எதிரி. அதை நம்ம வந்து கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டால் அது நம்மளுக்கு நண்பனாக இருக்கும், இல்லைன்னா எதிரியாக இருக்கும். நமக்குள்ளேயே இருக்க போராட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதான். இதனால் அவனது வாழ்வும் நோக்கமும் பாழாகின்றன. உயர்ந்தவரின் கட்டளைகளை செயலாற்றுவதே ஜீவனின் ஆதார நிலையாகும். இதை எப்படி இந்த புலன் அடக்கி கொண்டு வருவது அப்படின்னா, நம்முடைய ஆச்சாரியர்கள் சொன்னதை அப்படியே நம்ம பின்பற்றினால் போதுமானது. அதான் மனம் வெல்லப்படாத எதிரியாக இருக்கும் வரை காமம், கோபம், பேராசை, மோகம் போன்றவற்றின் கட்டளைகளுக்கு ஒருவன் கீழ்ப்படியதான் வேண்டியிருக்கும்.
நீ நல்ல விஷயங்களுக்கு கீழ்ப்படினா அந்த கெட்ட விஷயங்களுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இதுதான் நீ கேட்டுட்டு இருப்ப. இவங்களுக்குதான் நீ சர்வ் பண்ணுவ. பகவானுக்கு சர்வ் பண்ணலைன்னா வேண்டாத விஷயங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருப்ப அப்படிங்கிறது. நான் மனம் வெல்லப்பட்டு விட்ட பின் அனைவரது இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றுள்ள முழுமுதற் கடவுளின் ஆணைகளை நிறைவேற்ற அவன் தானாகவே முன் வருவான். மனம் கட்டுப்பாடோடு இருந்தா நம்ம சேவை செய்வதற்கும் நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருப்போம். கட்டுப்பாடற்ற மனம் என்ன பண்ணும்? தேவையில்லாத விஷயங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும். அதுக்கு தீனி போடும், வேண்டாததை வளர்க்கும். வேண்டாத கோபம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படிங்கிற கெட்ட குணங்களுக்கு தீனி போட்டிருக்கும். கட்டுப்பாடு இல்லாத மனம். கட்டுப்பாடோட இருக்க மனம் என்ன பண்ணும்? நல்ல விஷயங்களுக்கு தீனி போடும், பகவத் பக்திக்கு தீனி போடும். அப்ப அந்த பகவத் பக்தி வளரும் இல்லையா? அதான் உண்மையான யோக பயிற்சி இதயத்தினுள் உள்ள பரமாத்மாவை சந்தித்து அவரது வழிகாட்டுதலை பின்பற்றுவதையும் உள்ளடக்கியதாகும். ஏன் மனதை அப்ப அடக்கணும் அடக்கணும்னு சொல்றாங்க? ஏன் அதை ஒருமுகப்படுத்தணும்? மற்ற விஷயங்களுக்கு போகாம இருக்கணும். அப்பதான் அது மனதிற்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை சந்திக்கும். அப்பதான் பரமாத்மாவோடு ஆன தன்னுடைய உறவை வந்து மேம்படுத்த முடியும். இல்லன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இங்க இங்கதானே இருக்காரு, அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு பார்க்கவே பார்க்காது. பரமாத்மாவும் நீ எல்லாம் எங்கெல்லாம் சுத்தணுமோ சுத்திட்டு வா அப்படின்னு விட்டுருவாரு. நீ எப்ப அவரை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அப்ப அவர் இன்னும் நீ ஒரு பார்வை கொடுத்தால் அவர் 2 ஸ்டெப் நீ முன்னாடி வந்தா அவர் 8 ஸ்டெப் முன்னாடி வந்து உன்னை அணைத்துக் கொள்வார். அப்படி அப்படியா சந்தித்து அவரது வழிகாட்டுதலை பின்பற்றுவதையும் உள்ளடக்கிதான். கிருஷ்ண உணர்வை நேரடியாக மேற்கொள்பவனுக்கு பகவானின் கட்டளைகளிடம் முழுமையாக சரணடைவது என்னும் தன்மை தானாக வந்தடைகிறது. இப்ப கிருஷ்ண உணர்வை மேற்கொள்பவன் அப்படின்னா கிருஷ்ணனுக்காக சேவை செய்ய முடிவு செய்து விட்டான். மனதுக்கு வந்து நான் மனதார நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவன் அப்ப பகவானுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவன் அவன். சரி, இனிமே நான் பகவானுக்கு கட்டுப்பட்டு நான் பகவானுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயங்களையே நான் செய்கிறேன் அப்படின்னு. அதுதான் நம்ம எப்படி பாத்துக்கிறது, நம்ம செய்யறது தப்பா சரியா அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்முடைய மூத்த பக்தர்களும் சாஸ்திரங்களும் குருவும் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கறதுல நம்ம அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அந்த சத் சங்கம், சாதுவின் சங்கம், குருவின் சங்கம், பக்தர்களின் சங்கம் இருந்தா எது சரி எது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்க பக்குவம் நமக்கு வரும். சோ நாம செய்வது தவறா சரியா அப்படிங்கிற ஒரு பக்குவம் நம்மளுக்கு தெரியும். அப்ப மனதை கட்டுப்படுத்துவதற்கு நம்மால் முடியும். மனதை நண்பனாக வைத்துக் கொள்ள முடியும். பகவத் சேவையில் முழுமையாக ஈடுபட முடியும் அப்படிங்கிறது. சரிங்களா? 6 ஸ்லோகங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அடுத்த 6 ஸ்லோகங்கள் பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ இல்ல உங்களோட நீங்க ஏதாவது இன்னும் சொல்ல விரும்பினாலோ சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ மனம் வந்து பல விஷயத்துல டைவர்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஜபம் பண்றப்ப ஒரு சில யோசனைகள் எங்கேயோ போகுது. என்ன பண்ணணும் இது அதுதான் இப்ப கேட்ட உடனே இந்த ஸ்பீச்ச நம்ம கட்டுப்பாடா இருக்கணும், மனசை கட்டுப்படுத்தணும்ன்றது தெளிவா தெரியுது மாதாஜி. ஆமா, அதாவது இதுல ஒண்ணும் புரிஞ்சுக்கணும் மாதாஜி. இந்த கட்டுப்பட்ட மனசை வச்சுதான் ஜபம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாள்படும். அது வரைக்கும் காத்திருக்க வேணாம். இப்ப எப்படி சொல்றோம், நீங்க உங்களோட பழக்க வழக்கங்களை எல்லாம் மாத்திக்கிட்டு வந்து ஜபம் பண்ணுங்கன்னா கஷ்டம். ஆனா ஜபம் பண்ண பண்ண உங்களுடைய பழக்கங்கள் தானாக விட்டு போகும். அது போலதான் எப்படிதான் மனம் வந்து எங்க ஓடுனாலும் அட்லீஸ்ட் மன ஓடுறதுதான் மனதுடைய தன்மை. மனதை வந்து நீங்க ஒரு குரங்குக்கு தான் ஒப்புமையா வச்சுக்கணும். மனதுன்னு உங்களுக்கு தோணினாலே குரங்குன்னு வச்சுக்கோங்க. குரங்கு ஒரு இடத்துல இருக்குமா? அங்க எந்திரிச்சு ஓடும், இங்க ஓடும், இங்க ஓடும். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. இப்போ ஒரு நாயோ எந்த ஒரு பிராணியாகவும் இருக்கட்டும், ஓடக்கூடியதுதான். அது போலதான் மனம். அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த கட்டுப்பட்டுத்தான் பட்டதுக்கு அப்புறம் தான் ஜபம் பண்ணணும்னா முடியாது.
அதனால அதோட தன்மை அதுதான். ஆனா நம்முடைய ஒரு ஒரு ஆசை, ஜெபம் பண்ணணுங்கிற விருப்பம் இருக்கு இல்லையா, அந்த முடிவு செய்தவுடன் என்ன பண்றோம், அத எங்கெங்க போகிறதோ இழுத்து இழுத்து கொண்டு திரும்ப கொண்டு நம்ம கிட்ட வச்சுக்கிறோம். நம்ம எப்ப உணர்றோம், ஓ எங்கேயோ போகுதே, நம்ம ஏதோ திங்க் பண்றோமே அப்படின்னு நினைக்கிறது, உணர்வு வருவது திரும்ப கொண்டுறோம். திரும்ப இந்த நாமத்தின் மேல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி எங்கேயோ போயிட்டோமே அப்படின்னு நினைச்சு திரும்ப கொண்டு வர்றது. இந்த திரும்ப திரும்ப இழுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கத்தான் வேண்டும். அதான். அது அதனால மாதிரிதான் நான் வெளியில மனசு வந்து அலைப்பாயுதுங்கிறதுக்காக ஜபத்தை கைவிடவே வேண்டாம். ஏன்னா இந்த ஜபத்துக்கு ஒரு பலன் இருக்கு. பகவத் சுக்ருத்தின்னு ஒண்ணு இருக்கு. பகவத் கருணை, காரணமற்ற கருணைன்னு. இப்ப வந்து நீ வந்து நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ, அதற்கான ஒரு நெருப்பு வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியலையோ தொட்டாலும் சுடும். நமக்கு தெரியாதுன்னு நம்ம தொட்டுட்டோங்கிறதுக்காக நெருப்பு நம்மளுக்கு சுடாம இருக்குமா? இல்ல இல்லையா? ஒரு குழந்தை, அது பாவம், அதுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா, அது நெருப்புக்கு தெரியுமா குழந்தைக்கு தெரியாதுன்னு? அதுக்கு தன்மை சுடும், அதனால சுடும். அதே போலதான் மந்திரம். மந்திர ஜபமோ, இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறதோ, ஹரே கிருஷ்ண மகா மந்திர ஜபம் பண்றதோ, அதுக்கு நம்ம தெரிஞ்சு அதோட பலனை தெரிஞ்சு பண்றோமோ தெரியாம பண்றோமோ, அதோடைய பலன் உண்டு. சோ அப்ப அந்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய மனம் தானா கட்டுப்படும். அதுதான் அதனால் கிடைக்கக்கூடிய பலன். அடுத்த நாள் இன்னும் நம்மளுக்கு பெட்டரா ஜபம் பண்ணக்கூடிய பக்குவம் கிடைக்கும். அதான். அதனால நமக்கு இன்னும் நல்ல செல்வங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை இதோட பலன். இன்னும் இன்னும் இன்னைக்கு ஒரு ஜபம் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு அப்படின்னா, நாளைக்கு இன்னும் நல்லா ஜபம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சோ அதனுடைய அருள் வந்து அதுக்கேதான் வரும். சோ ஆனா நம்ம மேம்பட்ட ஜபம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. மனம் அலைப்பாய்வதனால் மனக்கட்டுப்பாடு வேண்டும். அதனால் மனம் அலைப்பாகிறது, கட்டுப்படவில்லை என்பதற்காக ஜபத்தை வந்து என் கட்டுப்பட்டவுடன் ஜபம் செய்கிறேன் என்று இருக்கவே வேண்டாம். அலைப்பாகிற மனதோடே ஜபம் செய்வது இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி. அப்படி நினைச்சு அந்த ஜபத்தை கண்டிப்பா பண்ணணும். கரெக்ட், நீங்க சொன்னதும் ரொம்ப உண்மை. இதையும் யோசிச்சு பாத்துக்கங்க. சரிங்களா? பொன்னி சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா தெளிவா சொல்றீங்க மாதாஜி. உண்மையாவே ஒன்னொன்னும் இந்த மனம் வந்து அலைப்பாயுதுன்றீங்கல்ல, அது ஒரு இது நம்ம ஒரு தடவை சாண்டிங் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள போயிடுறோம். அடுத்த ரவுண்டுக்கு போக முடிய மாட்டேங்குது. எங்க இருக்கோன்னே தெரியல. ரொம்ப மனசு ரொம்ப வேதனையா இருக்கும். என்னடா இப்படி ஓடுதே அப்படின்ட்டு. கண்ணு மூடிக்கிடலாம், சரி காதை கூட இது பண்ணிக்கிடலாம். மனசால நம்ம ஒன்ன ஒத்து இது பண்ணும்போது மனசு அது கூட நிலையா இருந்தாதானே மாதாஜி நமக்கு அந்த செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷனே கிடைக்கும். அது எப்பவுமே நான் ஃபீல் பண்ணுவேன். என்னடா இது நம்மளால முடியவே மாட்டேங்குதே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமா இருக்கும். நீங்க ஆனா இப்ப கரெக்டா சொல்றீங்களே, அது பயிற்சியில தான் வரணும், அது இயற்கை அப்படின்றது அது எல்லாருக்கும் உள்ளதுதான். இப்போ எல்லாருக்கும் உள்ளதுதான் மாதாஜி. அதுக்காக வந்து நீங்க அதாவது ஜபம் பண்ணிட்டு இறுதியா ஏன் வருத்தப்படுறீங்க? படவே படாதீங்க. ஒன்று முடியலையேன்னு போது அதுதான் சொல்றேன். அப்படி நினைக்காதீங்க. ஒன்று முடியலையேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அத முயற்சி செய்யறீங்கல்ல, ஒன்றணும்னு நினைக்கிறீங்கல்ல. அத வந்து நீங்க ஒரே ஒரு மந்திரத்தை நீங்க ரொம்ப ஈடுபாட்டோட சொல்லியிருந்தா கூட பகவான் வந்து அதை ஏத்துப்பார். அதனால அடுத்த முறை இன்னும் நல்ல உணர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சு வாங்க. சரிங்க மாதாஜி. நானும் கடனையும் சேர கிடையாது. எப்ப எனக்கு தோணுதோ நான் அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் போயிருவேன் உள்ள. அப்ப காலையில சொல்றாங்க பாருங்க அந்த பகவத்கீதால, அதுல கண்டிப்பா நான் அட்டெண்ட் பண்ணுவேன். வந்து 4 ரவுண்ட் சாண்ட் பண்றாங்க. அப்போ கொஞ்ச நாள்லாம் ரொம்ப ஃபுல் 4 ரவுண்டும் நல்லா இருக்கும் எனக்கு. அதுல உட்காந்து எந்திரிக்கும் போது அப்படி ஒரு இதா இருக்கும். இப்போ அது முதல்ல அப்படி இருந்தது, இப்ப இல்லையே அப்படின்னு. ஆனா நடுநடுல ஒரு நாள்ல நான் இப்ப டைமே பாக்குறது கிடையாது. எனக்கு எப்ப தோணுது நான் உட்கார்ந்துடுறேன். அதான் அந்த அலைப்பாயுதுன்றது அது இயற்கை தான் இல்லையா மாதாஜி?
இயற்கைதான். அதுக்காக வந்து நம்மளுக்கு அத கைவிடணுமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. அது எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான். சோ அதனால அது பகவத் கிருப்பையில உங்களுக்கு வந்து கண்டிப்பா சித்திக்கும். ஒரு நாள் உங்களுக்கு நல்ல உணர்வு கிடைக்கும். ஆனா ஒரு நாள் கிடைச்சா தொடர்ந்து இருக்கும்னு கூட சொல்ல முடியாது. அது திரும்ப திரும்ப நம்மளுடைய அந்த பிரார்த்தனை இருந்து கொண்டே இருக்கணும். சின்சியரா இருக்கிற அந்த பிரார்த்தனை இருந்து கொண்டே இருக்க கிட்டிக் கொண்டே இருக்கும். அதனால அது போயிரும், தானா போகாது நம்ம கையில. இப்ப ஒரு நாய் ஓடுது அப்படின்னா அதை புடிச்சு நம்ம கையில புடிச்சு நிறுத்த முடியும் தானே. அது போலதான் நம்ம மனசு வந்து நம்ம கையில தான் இருக்கு, ஆனா ஓடும். அதை இழுத்து இழுத்து புடிச்சுக்க வேண்டியதான். திரும்ப கொண்டு வந்து இதுல நிறுத்திக்கணும். நம்ம மனச வந்து இந்த பயிற்சி கொடுங்களேன். மனசுல உங்களுக்கு எப்ப தோணுதோ நம்ம எங்கேயோ போறோமே, இல்ல கொண்டு வா, திரும்ப கொண்டு வா, திரும்ப கொண்டு வான்னு கொண்டு வாங்க. அப்படி பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல ஜபம் பண்ணலாம். ரொம்ப நன்றி மாதாஜி. எனக்கு அந்த இதுதான் ஒண்ணு ரொம்ப இதா இருக்கும். ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்ம எங்கேயுமே டைவர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு. அப்படியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா உங்களை வச்சுக்காதீங்க. போக விட்டா கூட சரி, இப்ப திரும்ப கொண்டு வந்து இழுத்துக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கு வந்து இன்னொரு சில வழிகள் வந்து நீங்க பகவான் சந்நிதி, அதாவது படங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். அது உங்களை கான்சென்ட்ரேட் பண்ண உதவும். ஓகே. முக்கியமா பக்த சங்கத்துல உட்கார்ந்து பண்றது, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பக்தர்களோட சேர்ந்து பண்றதும் நல்ல கான்சென்ட்ரேஷன் கொடுக்கும். ஆமா மாதாஜி. ஓகே, சரிங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமா. ஓகே, வேற யாருக்காவது கேள்விகள் இருக்காமா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, மிக்க நன்றி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். வாஞ்சா கல்பதருபேச்ச கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.